எஸ்எம் சேகர். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் டிஜி வைஷ்ணவா காலேஜில் முடித்தேன். பேட்ச் வந்து 2014 to 2017. ஸோ 2017 பாஸ் அவுட் நான். இப்போ நான் என்ன கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் ஸ்கையார்க் பேட்மிண்டன் அகாடமியோட சீஃப் கோச்சாக இருக்கேன். ஸோ என் கீழே ஒரு 5-6 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. நம்ம அகாடமி ஒரு பிரான்ச் சென்னையில் இருக்குது, இன்னொரு பிரான்ச் கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஸோ ஒரு அகாடமிலையும் ஆல்மோஸ்ட் 200 பீப்புள்ஸ் மேலே கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய கோச்சிங்கில் நிறைய ஸ்டேட் டைட்டில்ஸும் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் டைட்டில்ஸும் இருக்காங்க, நேஷ்னல்ஸ் குவாலிஃபயர்ஸும் இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோடய ப்ரொஃபஷனலாக ஃப்யூச்சரும் இதுதான் என்னோடய ப்ரொஃபஷனல். ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ நான் முடித்த அந்த ஃபிசிக்ஸு, ஸோ அதை பற்றி ஜஸ்ட்டு அந்த என்னோடய எஜுகேஷனில் என்னோடய டீச்சர்ஸ் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ நான் வந்து ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து ஈவினிங்கில் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பண்ணணும் ஆசை. பட் அது வந்து ஈவினிங்கில் தான் இருக்குது. ஸோ ஈவினிங் எடுத்தேன்னா எனக்கு வந்து ப்ராக்டிஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால் மார்னிங்கில் என்ன கோர்ஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்து. ஸோ இது கெமிஸ்ட்ரி மேக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஃபிசிக்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் இதுதான் நான் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணதுக்கான ரீசன். ஸோ எனக்கு போனோடனே ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட் செமஸ்டர் வந்துடுச்சு, ஒன்றும் படிக்கல. ஸோ ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாகவே அரியர் தான். வெறும் சாஃப்ட் ஸ்கில்லும் இங்கிலீஷ் மட்டும்தான் கிளியர் பண்ணேன், மற்ற எல்லாமே அரியர் தான். அந்த டைமில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது உத்ரா மேம் தான். ஸோ ஸ்போர்ட்ஸில் இருக்குல்லடா கொஞ்சம் படித்து கிளியர் பண்ண பாரு அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் உத்ரா மேம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்களோட விஷயத்தில் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுன்றதை கரெக்டாக கொடுப்பாங்க. நீ வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோ, இது பேசிக் கற்றுக்கோ, இது போதும் அப்படின்னு. சில பேர் ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இன்னும் அடுத்த லெவல் போகணும், அவங்களுக்குலாம் வந்து சிலபஸ்லே இல்லாத இன்டெப்த்தாக போய் அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு என்னென்ன ஆகலாம் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் நான் கண்பட பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஓடிஸ், நான் கிளாஸுக்கே வரமாட்டேன், ஃபஸ்ட்டு 2 hours கிளாஸுக்கே வரமாட்டேன். ஸோ அந்த மேம் கிளாஸ் ஓடி வேணும் மேம்னா கண்ணை மூடிட்டு சைன் போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை நீ கிளாஸுக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. மற்ற ஹெச்ஓடிலாம் கண்டிப்பாக ஓடி கொடுங்க, ஏன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அதர் டிபார்ட்மெண்ட்ஸு. என்னடா ஹெச்ஓடி என்ன பர்மிஷன், எங்கள் ஹெச்ஓடி எங்கடா பர்மிஷனே கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் சொல்கிறப்ப மேம் போய் சொன்னால் போதும் நான் போட்டு வரேன்னா நீலாம் கொடுத்து வச்சோண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கூட எங்கள் ஹெச்ஓடியை வந்து பாராட்டியிருக்காங்க. மேம் கிட்ட நான் இதெல்லாம் சொன்னதில்லை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னால் லேப் நிறைய அட்டனே பண்ண முடியாது. எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் நிறைய போயிட்டே இருக்கும். வாரத்தில் ஒரு 2 கிளாஸோ 3 கிளாஸ் இருக்கும், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸ்லாம் கிளாஸ் டீச்சர்லாம் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வர முடியாது. பட் இதுக்காகவே என்ன பண்ணாங்க மேம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இல்லை வேறு எதனா ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள ப்ராக்டிக்கல் கிளாஸ் மிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி இதை சொல்லி தருவாங்க. ப்ராக்டிக்கல் இது பார்த்துக்கப்பா அப்படின்னு. ஸோ அவங்களோட டைமை ரொம்ப எதனா ஒரு முக்கியமாக ரொம்ப லீவ் போட்டிருந்தாலும் ஸோ பசங்களுக்கு அது மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு டைம் செட் பண்ணி அவங்களுக்கு தனியாக ப்ராக்டிகல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஈவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய கிளாஸ் எதனா மிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் தனியாக சொல்லி தருவாங்க. ஒரு செமஸ்டர் என்னாச்சுன்னா நான் 5-6 ப்ராக்டிக்கல் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த 5-6 ப்ராக்டிக்கல் பேர் கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணதுக்கெலாம் மேம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாட்டர்டேஸில் வந்து காலேஜ் ஆஸ் யூஸ்வலாக லீவ் இருக்கும். ஸோ அந்த காலேஜ் லீவ் டைமில் சாட்டர்டே எல்லாம் இந்த பசங்கள்லாம் வரணும். ஸோ நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி நிறைய பேர் ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணியும் அவங்களுக்கு வந்து தெரியாது ப்ராக்டிக்கல் ஒழுங்காக பண்ண. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தனியாக வந்து சாட்டர்டேஸில் வர வச்சு ஸ்டாஃபுங்களை போட்டு ஸோ நல்லா புரிய வச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது மேம் கிட்டேருந்து. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்க ப்ராக்டிக்கல் கிளாஸில். ஸோ அந்த மாதிரி மேமு ஸோ தனித்தனியாக பசங்களை வந்து எல்லாமே ஒன்றா சேர்க்காம அவங்கவுங்கள கரெக்டாக பிரித்து அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அவங்க எப்படி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணலாமோ அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கலில் பண்ணதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு அந்த விஷயம். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ரங்கநாயகி மேமும் வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக. ஸ்போர்ட்ஸில் ஸ்டார்டிங்கில் எனக்கு இனிஷியலாக சப்போர்ட் பண்ணல, பட் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே ஸ்போர்ட்ஸ் தான். அப்புறம் மேமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2-3 டீச்சர்ஸ் இருக்காங்க, எனக்கு அவங்க பேர் மறந்துட்டேன். மேபி எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ்னால்
ஓகேப்பா நீ ஸ்போர்ட்ஸில் பாருப்பா, நீ ஜஸ்ட்டு கிளியர் மட்டும் பண்ணி பாருப்பா, அப்படி அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ என் கூட சேர்ந்து இன்னும் 2 பசங்க கொக்கோ சம்திங் எல்லாம் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு அந்த சைடு பிடிச்ச மாதிரி என்கரேஜ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சம்டைம்ஸ் வந்து பிடி சாரே வந்து கரெக்ட் டைமில் ஓடி கொடுத்துருவா. சம்டைம்ஸ் எனக்கு ஹால் டிக்கெட் வாங்குறப்போ அட்டண்டன்ஸ் வந்து லேக் ஆகும். அப்போது என்னோடய ஹெச்ஓடி மேமே வந்து பிடி சாருக்கு ஃபோன் பண்ணி, என்ன என் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஓடி சரியாக தரமாட்டீங்களாமே, அவன் அட்டண்டன்ஸ் லேக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எனக்காக வந்து பிடி சார்கிட்டே ஃபைட் பண்ணிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஹால் டிக்கெட் டைம்லேயும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எல்லா டைம்லேயும் ஒரு ரெக்கார்ட் சப்மிஷன்லேயும், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்லேயும், இல்லை ப்ராக்டிக்கல் கிளாஸ்லேயும், இல்லை கிளாஸ் ரூம்லேயும். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நான் கண்கூட பார்த்தேன்னா சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே சரி இப்போது பார்த்துக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட்டும் பேசி வாங்கி தருவாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து நான் என்ன தான் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் எனக்கு பேசிக், எல்லாருக்கும் பேசிக்ன்றது எல்லாத்துலேயும் ஒன்று தேவை. ஸோ எனக்கு எஜுகேஷனில் பேசிக் வந்து எனக்கு ஒரு டிகிரி. ஸோ டிகிரி நான் பாஸ் பண்ண, நான் 2017 பாஸ்ட் அவுட் ஆகிறப்போ ஆல் கிளியரோடு தான் பாஸ்ட் ஆகும், எந்த ஒரு அரியரும் இல்லை. ஸோ இது எல்லாமே கிரெடிட்ஸ் வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ராக்டிக்கலில் இருக்க நான் ஸ்டாஃப் டீச்சராக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டீச்சர்ஸும் எல்லாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் பண்ணதுனால தான் நான் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஃபிசிக்ஸ் ஆல் கிளியர் பண்ணி பேட்சோடு வெளில வந்தேன். ஸோ அது ரொம்ப தேங்க்ஸ் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா எனக்கு ஃபிசிக்ஸு என்னன்னு தெரியாது. பட் என்னையும் வந்து மேம் ப்ளஸ் எல்லா டீச்சர்ஸும் வந்து இன்டர்னல்ஸில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. இன்டர்னல்ஸ்லேயும் கரெக்ட் மார்க்ஸ் போட்டு, ஸோ அந்த இன்டர்னல்ஸ் பார்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆல் கிளியர், ஒரு அரியர் கூட இல்லாமல் நான் வெளில வந்ததுக்கு என்னோடய சப்போர்ட்டிவாக இருந்த உத்ரா மேம், அப்போ ஸ்டாஃப்ஸு, ஸோ ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப்ஸ் இவங்களாம் தான் ரீசன். ஸோ என்ன தான் நான் எக்ஸாம் எழுதாலும் இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நான் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதுதான் என்னோடய ஐடி. ஓ 2000 என்னோடய ஐடி கார்டு பத்திரமா வச்சுருக்கேன். இப்போது என்னோடய ப்ரொஃபஷன்ஸ் தேடி வரேன். பட் ஆனால் எனக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரியை முடிக்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி மேம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் யூ லாட்.